இவங்க வீடு கட்டும்போதே செப்டிக் டேங்க்கும் செங்கல் மணல் வச்சு கட்டிட்டாங்க. ஒரு நாள் அந்த டேங்க் நிறைஞ்சிருக்குங்க. இவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே திரும்பவும் நிறைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி இவங்க க்ளீன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த டேங்க் நிறைஞ்சிட்டே இருந்திருக்குங்க. நம்ம பயனியர் பயோ டேங்க் டீமை அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் சென்னையில் திருநென்ற ஊருங்க. இந்த இடத்துல நம்ம பயனியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. வீட்டுக்கு பேக் சைடில் இடம் இருக்கு. அங்கே தான் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இப்போ செப்டிக் டேங்க் நிறையிற மாதிரி இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்கும் நிறையாது. செப்டிக் டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன்லையோ இல்லை ட்ரைனேஜ்லையோ இல்லை ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மழை பெஞ்சதுன்னா எங்கள் வீட்டு சைட்லாம் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கும்னு சொல்லியிருந்தாரு. பூமி சீக்கிரமாக தண்ணீர் அப்சர்வ் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம பயனியர் பயோ டேங்க்லேருந்து சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்டைல்டு வாட்டராக தான் இருக்கும். அதனோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அடர்த்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதனால் பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்கள் மண்ணுக்கு தகுந்த மாதிரி எப்படி சோக் பிட் போடணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. உள்ளே வந்து ஆற்று மணல், ஜல்லி சிப்ஸ் எல்லாமே போட்டு தண்ணியை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. 50 வருஷத்தில் இந்த டேங்க்குக்கு எந்த ஒரு ரீஒர்க்கும் இல்லாத மாதிரி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாங்க, டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் நம்ம 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தாவே போதும். உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அதை விட அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை ஸ்டோர் ரூமோ இல்லை கார் பார்க்கிங்கோ கூட பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.